ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு இதில் சொல்லுவாங்க, ஒரு படத்தில் ஒருவனுக்கு எழுந்து நிற்கவே இது முடியலையாம், அவனுக்கு 9 பொண்டாட்டிகள் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து அறுக்க தெரியாதவனுக்கு இருக்கிற இடுப்பு சுற்றி கருக்கருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீப்பாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஆண்குறி எழுத்து நிப்பாட்டுறதே நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமான வேலை. அதுலேயும் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த உடலுறவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த விந்து வெளியேறி மொத்த இதுவும் ஸ்பாயில் ஆகிரும். சரிங்களா? இதனால் சரியான முறையில் இன்செர்ட் பண்ணவும் முடியாது. இன்செர்ட் பண்ணாலும் நம்மளால் ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் முடியாது. அந்த குறையை நிப்பாட்டுறதுக்காக தான் இன்றைக்கி ஹிமாலயாவுடைய ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். கான்ஃபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 16 நம்பர்ஸ் உள்ள டேப்லெட்டான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த நிறுவனத்தை பற்றி சொல்கிறதுக்கு இது வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பல ஆண்டுகளாகவே மார்க்கெட்டில் உள்ள கம்பெனி. அதே நேரம் நிறைய சர்டிஃபைடான ப்ராடக்ட்டுகளை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்த கான்ஃபிடோவில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா அந்த வெல்வெட் பின்னு, அதே நேரம் கவுஹேச்சு, ஸ்மால் கால் ட்ராப்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதே நேரம் கோக்சுரா அதெல்லாம் இருக்கிறனால இந்த ஆண்குறி எழுச்சியின்மையும் குறைக்குது. அதே நேரம் விந்து முந்துதலையும் இது குறைக்கக்கூடியது. சரிங்களா? நீண்ட நேரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இதில் இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் இது ஓடிசியாகவும் கிடைக்குது. ஹிமாலயன் ஸ்டோர்லேயும் இது கிடைக்குது. கொஞ்சம் ரெகுலராக எடுக்க அந்த விந்து முந்துதல் பிரச்சனைகளை இது சரி பண்ணி கொடுக்க வைக்கும். கொஞ்சம் நீண்ட நாள் எடுக்கிறதுனால கூட உங்களுக்கு பக்க விளைவுகள் இல்லைன்னு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய அணுகி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சுய மருத்துவம் என்று ஆபத்தானது. இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த தான் இந்த வீடியோ.